திருச்சிற்றம்பலம். கடவுள் டிவி நேயர்களுக்கு ரேகாமணியின் அன்பு வணக்கம். சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு நாளும் சிந்தித்து வருகிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கும் நாயனார் குலச்சிறை நாயன்மார். பாரும் போற்றக்கூடிய அற்புதமான ஒரு ஊர் பாண்டி நாடு. முத்தமிழும் சந்தனமும் நிறைந்து வீசக்கூடிய அற்புதமான ஒரு ஊர் இந்த ஊர். இந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நகரம் மணல் மேற்குடி. இந்த திருத்தலத்தில் அவதரித்தவர் குலச்சிறை நாயனார். குலத்தை காப்பாற்ற பிறந்ததால் குலச்சிறை நாயனார் என்கின்ற அற்புதமான பெயர் இவருக்கு வழங்கப்படுகிறது. சுந்தரமூர்த்தி நாயனாரும் கூட தன்னுடைய திருத்தொண்ட தொகையிலே பெருநம்பி என்கின்ற அற்புதமான அடைமொழியை இவருக்கு தருகிறார். சிவபெருமானின் திருவருளை பெறுவதற்கு அடியவர்களை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான நியதியை கொண்டுள்ளார். பசுக்களிடமிருந்து நமக்கு பால் வேண்டும் அப்படின்னா கன்றினுடைய துணை தேவைப்படும். கன்றினை அவிழ்த்துவிட்டு அது மடியிலே வாய் வைக்கின்ற தருணம் அந்த கன்றினை இழுத்து வந்து கட்டிவிட்டு பசுக்களிலிருந்து பாலினை கறப்பர். அப்படி பசுவிலிருந்து பால் கிடைக்க கன்றினுடைய துணை தேவைப்படுவதைப் போல இறைவனினுடைய திருவருள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அடியவர்களினுடைய துணை தேவைப்படுகிறது. அதை முழுவதுமாக உணர்ந்தவர் இந்த குலச்சிறை நாயனார். அதனால் இறைவனின் அடியவர்கள் யார் வந்தாலும் அவர்கள் திருவடியில் விழுந்து வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்து வருகிறார். மொட்டுக்களை போல எப்பொழுதும் தன்னுடைய கரங்களை குவித்து வணக்கம் சொல்லி அடியவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு அற்புதமான பழக்கத்தை கொண்டுள்ளார். எந்த குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த குலத்திற்கு அவர்கள் தீமையே செய்தாலும் கூட இறைவனினுடைய திருநாமத்தை தன்னுடைய நெஞ்சிலே சுமந்தவர்களாக இருந்தால் அவர்களை அடியவர்களாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய அணுக்க தொண்டராகவே வணங்கி வழிபடக்கூடியவர் குலச்சிறை நாயனார். இந்த உலகத்திலே நன்மை என்று எதெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதையெல்லாம் பின்பற்றுபவர்களையும் நன்மை இல்லாதவற்றையும் பின்பற்றுபவர்களாக இருந்தாலும் கூட இறைவனை வணங்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களினுடைய மனதில் இருந்தால் அவர்களை எதிர்கொண்டு அழைத்து அவர்களை வணங்கக்கூடிய அற்புதமான நாயனார் இந்த குலச்சிறை நாயனார். அடியவர்கள் எண்ணிலடங்காதவர்கள் வந்தாலும் ஒரு அடியவர் வந்தாலும் முகம் மலர்ந்து அவர்களை அழைத்து அவர்களுக்கு பல்வேறு உபசரிப்புகளை வழங்கக்கூடியவர் குலச்சிறை நாயனார். திருநீறு, உத்ராட்சம், கோவணம் என்று இறை அடியவர்களாக வரக்கூடிய மறையவர்கள் யாரை கண்டாலும் அவர்களை எதிர்கொண்டு வரவேற்று தினம் தினம் அவர்களை தொழுது வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் இவரிடம் நாம் பார்க்கலாம். நின்ற சீர் நெடுமாறனாக இருக்கக்கூடிய மன்னனிடம் தலைமை அமைச்சராக விளங்கக்கூடியவர் இந்த குலச்சிறை நாயனார். நின்ற சீர் நெடுமாறன் முதலில் கூன் பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான். அவனுடைய வெப்பு நோய் தீர திருநீற்றினை அளித்து திருநீற்று பதிகத்தினை பாடி மந்திரமாவது நீரு என்று திருநீற்றினுடைய பெருமையை எல்லாம் எடுத்து சொல்லி அவனுடைய அந்த கூன் நோயானது தீருமாறு செய்தவர் திருஞான சம்பந்தர். அன்றைய தினம் முதல் அவர் நின்ற சீர் நெடுமாறனாக காட்சியளிக்கிறார். அப்பேற்பட்ட மன்னனினுடைய அரசவையிலே வீற்றிருக்கக்கூடியவர் குலச்சிறை நாயனார். சிவபெருமானின் திருவடிகளை இடைவிடாது சிந்திக்கக்கூடிய ஒருவர். பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியார் அவர்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதற்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர் இந்த குலச்சிறை நாயனார். உலகமானது இருள் சூழ்ந்த பொழுது அந்த இருளிலிருந்து மக்களை எல்லாம் வெளிக்கொண்டுவதற்கு அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க அவதரித்தவர் திருஞான சம்பந்தர். அந்த திருஞான சம்பந்தரினுடைய திருவடிகளை எப்பொழுதும் போற்றி வணங்கக்கூடியவராக குலச்சிறை நாயனார் விளங்கினார். திருஞான சம்பந்தருடன் மதுரையம்பதியில் அனல்வாதம் புனல்வாதம் செய்து அமணர்களை கழுமரத்தில் ஏற்றிய ஒரு அற்புதமான செயலை செய்தவர் இந்த குலச்சிறை நாயனார். நின்ற சீர் நெடுமாற மன்னனிடம் நீண்ட நாட்களாக தலைமை அமைச்சராக இருந்து சைவ நெறி உலகமெல்லாம் தழைத்து விளங்க அற்புதமான உறுதுணையாக இருந்தவர் இந்த நாயனார். பயிரை வளர்த்தால் மட்டும் போதாது, அந்த பயிரை அழிக்கக்கூடிய களைகளையெல்லாம் களைய வேண்டும்.
அப்படி சமயத்தை வளர்த்தால் மட்டும் போதாது, அந்த சமயத்திற்கு எதிர்மறையாக இருப்பவர்களை எல்லாம் களையக்கூடிய ஒரு அற்புதமான செயலை இவர் தொடர்ந்து செய்து வந்தார். சைவ சமயமானது எங்கும் ஒளிபெற்று திகழ மிகுந்த உறுதுணையாக இருந்த நாயனார். பாண்டிய நாடு இருளிலே மூழ்கிய பொழுது சைவ சமயம்தான் அதனை மீட்டு கொண்டு வர ஒரு சரியான தேர்வு என்று நிலையாக நின்ற ஆண் நாயன்மார்களுள் ஒருவர் குலச்சிறை நாயனார். அதை போலவே பெண் நாயன்மாராக இருந்தவர் பாண்டிமாதேவி மங்கையர்க்கரசியார். இப்பேற்பட்ட மங்கையர்க்கரசியாரின் புராணத்தை நாம் அடுத்தடுத்த நிகழ்வுகளில் தெரிந்து கொள்ளலாம். இப்படி மங்கையர்க்கரசியாரையும் பெண் நாயன்மாராக போற்றி சேக்கிழார் பெருமான் அற்புதமாக எழுதியிருக்கிறார். அதையும் தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அமைச்சன் யாருக்குத்தான் கிடைப்பான் என்று சேக்கிழார் பெருமானே பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு மன்னனுக்கு விசுவாசமாகவும் சிவபெருமானுக்கும் சிவ அடியவர்களுக்கும் தொடர்ந்து தொண்டுகள் செய்து வரக்கூடிய ஒரு அற்புதமான செயலையும் செய்து வந்தவர் குலச்சிறை நாயனார். மீண்டும் வேறொரு நாயன்மாரோடு நாளை சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது ரேகாமணி. மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.